வணக்கம். எழுத்துக்கள் வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தட்டி கொடுக்க யாரும் இல்லைன்னு நம்ம உறைஞ்சி போயிருந்துட்டோம்டா எதுவுமே நடக்காது. நம்மளால் ஊண்டி எழும்பி வந்தால் மாத்திரம் எதையுமே சாதிக்கலாம். கழிவு பேப்பர், வெறும் கழிவு பேப்பர் கையாலாம் செய்த ஒரு அச்சுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே கழிவு பேப்பர். அதை வச்சு பயன்படுத்தி ஒரு ஔவையார் உண்டு முதல் முறையாக அதை செய்திருக்குது. எந்தளவுக்கு என்னால் முடிஞ்சளவு எல்லாம் கை வேலை தான். அந்த இது ஏடு உண்மையாகவே பென ஓலை அதோட குச்சி இந்த பள்ளி அடிக்கிறதா வேணாமாண்ட மாதிரி இருக்குது. உங்களுக்கு பின்னுக்கும் காட்டுற நண்பர்களே, நேற்று ஒரு 9 மணிக்கு தொடங்கினது. பிறகு ஒரு 11 மணிக்கு தொடர்ந்து இடுப்புக்கு அடுக்க தொடங்கிட்டு அதனை விட்டு ஒரு 12 மணிலேருந்து இரவு 7 மணி மட்டும் இது உடனே பச்சையாக ஈரத்தோட ஈரமாக ஒட்டி இன்றைக்கு தான் முழுமையாக்கப்பட்டிக்கு காயலை, கொஞ்சம் காய வேண்டி இருக்குது. முழு பேப்பர் தானே, அப்போ அது முழுமையான தோற்றம் இரியாது. அங்கங்கே பேப்பர் ரெண்டுக்குள்ள வளையத்தான் பார்க்கும். அது துண்டு பேப்பர்ன்னு சொல்லலாம். இந்த அவங்களுக்கு நசிக்கக்குள்ளே தெரியும் தானே. அப்போ அது என்ன சொல்கிறது, அச்சு மாதிரி வராது என்றாலும் என்னால் முடிஞ்ச அளவு ஃபினிஷிங் இருக்குது. இந்த பேப்பர் ஒட்டி முடிக்கலை, இந்த இடத்துல ஒரு டச்சை பார்க்கணும். இந்த துண்டு கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்குது, வேலை ஃபினிஷிங் கொஞ்சம் செய்ய வேண்டி இருக்குது. முன்தோற்றம் ஓகேவாயிட்டுது, பார்த்திங்கன்னா தெரியும். அது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செஞ்சது. எல்லாம் செய்திருக்குது. அதில் பேக் கிளாஸ் பேப்பர் எல்லாம் கழிவு பேப்பர் மாத்திரம்தான். கம் கோதுமமா பசை சுடு தண்ணியில் கலக்கினேன். பசை சின்னலேருந்து ஒரு முடிஞ்ச ஒரு ஆர்வம்தான். சித்திரம் தேடி படித்ததில்லை, எனக்கு சங்கீதம் தான் விருப்பம். காலகட்டம் பாடசாலையில் பிள்ளைகள் கூட பார்த்து மீறி அவங்க பாடசாலையில் பிள்ளைகள் எடுத்துட்டாங்க. இப்போ சித்திரம் படிக்க வேண்டி இருந்தது. அப்போ நான் 9ஆம் ஆண்டு வரைக்கும், அப்போ எங்களோட காலத்தில் 9, 10, 11 3 வருஷம்தான். அப்போ நான் 9 மியூசிக் கொஞ்சம் படித்த நான். பிறகு ஒரு மாதத்துலேயே டீச்சர் நித்தாட்டிட்டாவோ பிள்ளைகள் கூடிட்டேன்னு சொல்லி. பிறகு சித்திரத்தில் போய் சித்திரம் ஒழுங்காக நடக்காத இருந்து விட்டு பாடம் எடுப்பா டீச்சருக்கு சுத்தமாக வராது. நாங்கள் டீச்சருக்கு சித்திரங்கறி கொடுக்கணும். அப்படி ஒரு கிழமையில் ஒரு நாள் தான் வகுப்பு நடைபெறும். அப்போ உங்களுக்கு தெரியும். பிறகு 90ஆம் ஆண்டு பிரச்சனை, 91, 93 ஓயல் எழுதியாச்சு. அப்படின்னா உங்களுக்கு விளங்கும் எந்தளவுக்கு பாடங்கள் இருந்திருக்குமெண்டு. சித்திரத்தில் எனக்கு தான் இருக்குது. சித்திரத்தில் சாதாரண சித்தி முடிஞ்சளவு செய்திருக்கேன். சரியா? இதுக்கு முதல் ஒரு பிள்ளையாரும் ஒரு யோகியும் செய்தது. அதையும் காட்டுறதுன்னு அப்போ நீங்கள் தெரியும். இது வச்சிருக்கேன் அவரை. அது பிள்ளையார் செய்தது. இந்த இருக்குது வடிவாக செய்து வச்சிருக்கிறேன். பட்டெல்லாம் கட்டி வச்சிருக்கேன். இந்த ஆதியோகி செய்து வச்சிருந்தேன். 3வது சிலை. அது முடிஞ்ச அளவு நம்ம அதை செய்வோம்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி. எழுத்து கவிஞர் வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து. நன்றி.